இந்த நாளிலும் அல்லேலூயா. மீண்டும் இந்த வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. 1 சாமுவேல் 10:6 ஒருவர் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். ஆமென். அல்லேலூயா. ஆமென், ஆமென். இந்த இந்த 10 அதிகாரத்துல உள்ள காரியங்கள் நம்ம எல்லாருக்கும் என்ன செய்யும்? அல்லேலூயா தெரியும். இதுதானே? அல்லேலூயா. ஆமென். தன் தந்தையாகிய கீசின் மகன் தான் சவுல். அந்த கழுதைகளை தேடி, காணாமல் போன கழுதையை தேடிதான் போறாரு. ஆனா எவ்வளவு மாற்றங்கள் ஆண்டவர் பாருங்க. அல்லேலூயா. ஒருவேளை கர்த்தர் தான் என்ன செய்யிருப்பாரு, அந்த கழுதைய இருக்கிற இடத்துல இருந்து உங்க கண்ணுக்கு தெரியாம போட்டுன்னு என்ன செய்யிருப்பாரு, தூதரை கொண்டு விரட்டி விட்டுருப்பாரு. அப்படித்தானே? அல்லேலூயா. ஆமென், ஆமென். நீ தூரப்போ, தொலைஞ்சு போச்சு, நீ தேடி வரட்டுன்னு சொல்லி கர்த்தர் அதினதின் காலத்துல சகலத்தையும் என்னது நேர்த்தியாய் செய்யற கர்த்தர். ஒருவேளை அந்த கழுதை காணாமல் போகாது இருந்தா என்ன செய்ய மாட்டாரு. அல்லேலூயா. சவுல் தன்னுடைய வீட்டை விட்டு என்ன செய்ய மாட்டாரு. அல்லேலூயா. ஒருவேளை கழுதைகளை கவனிக்கிற வேலையாட்களோடு சேர்ந்து மேய்க்கிறவர் வராத அவர் என்ன செய்ப்பார், இருந்திருப்பாரு. அல்லேலூயா. ஒரு சாதாரண ஒரு குடிமகனாகவே, யாராலும் அறியப்படாத ஒரு குடிமகனாக, ஒரு சாதாரண நபராக அவர் இருந்திருப்பார். அப்படிதானே? இந்த நாட்களிலும் கூட பாருங்க, நம்ம எங்கேயோ எல்லாரும் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ இருக்கிறோம். ஆனா கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அப்படிதான் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டதுனால நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கூட சில இன்சிடென்ட்கள், சில காரியங்கள் என்ன செய்யலாம், வாழ்க்கையில நடந்து அது ரட்சிப்பை கொண்டு வந்திருக்கலாம். இல்ல பரம்பரையாகவே என்னலாம் கிறிஸ்தவர்களா இருந்தவங்க இந்த இணைப்பு வந்திருக்கலாம். கடந்த சனிக்கிழமை வந்து நான் இப்போ 2 வாரமா என்ன செய்றேன், இப்போ 5வது வாரமா இருந்துச்சு. போன சனிக்கிழமை, முந்தின சனிக்கிழமை வந்து போன சனிக்கிழமை பீட்டர் ஜேம்ஸ்ன்ட்டு ஒரு ஐயா. அல்லேலூயா. அவங்க அதிகாலையில வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை வேர்ல்டு ரிவைவல் பிரேயர்ன்னு சொல்லி அந்த யூகே ஜெபத்துல வரக்கூடிய டேனியல் பிரதர் நடத்துவாங்க, அனுப்புவாங்க. நானும் ஒரு சிலருக்கு அனுப்பி வைப்பேன், அட்டன் பண்ணுவாங்க. நானும் என்ன செய்வேன் அதுல ஃபுல்லா இல்லைனாலும் என்ன செய்றேன், ஏன்னா அது வந்து 3 ஹவர்ஸ்க்கு மேல இருக்கும். நம்ம 1:45 ஆரம்பிச்சு நம்ம டைமுக்கு 5:15க்கு மேல ஆயிரும் அதிகாலை வேளையில. அதனால அந்த டைம்ல எழும்புனாலும் ஜெபிச்சு ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய காரியங்கள ஆவியானவர்ட்ட ஜெபிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த ஜெபத்துல அட்டெண்ட் பண்ணுவேன். அப்போ பாருங்க, சாட் அப்படிங்கிற அல்லேலூயா ஆப்பிரிக்க நாடான ஒரு தேசத்திற்காக அல்லேலூயா இந்த ஜெபத்துல, அதாவது இந்த பீட்டர் ஜேம்ஸ் அவங்க அந்த ஜெபத்துல நான் போன போன மாசம் ஜெபிச்சதுனால என் நம்பர் வாங்கி என்கிட்ட பேசி அவங்க வந்து அல்லேலூயா ஆமென் வேலூரை சேர்ந்தவங்க. அப்போ வந்து நான் உங்களுக்கு அப்போ அவங்க பிரேயரை குறித்து சொன்னாங்க. அப்போ சரி நீங்க வேணா அனுப்புங்க, நான் என்ன சரி என்ன வழி நடத்தினா அட்டன் பண்றேன்னு சொன்னேன். அதனால நான் 2வது டைம் இந்த சனிக்கிழமை என்ன செய்றேன், அட்டன் பண்ணினேன். அப்போ அதுல பாருங்க ஒரு சகோதரி அல்லேலூயா, அதாவது அந்த சாட் தேசத்துல வந்து என்ன செய்வாங்களாம், நெறைய பெண்கள், அதிகமான பெண்கள் குழந்தை அந்த பிறக்க அந்த டெலிவரில அது இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டைம்ல இறந்து போயிடுறாங்க. அப்போ அந்த குழந்தை வந்து என்ன செய்யுது, கை நெறைய பெண்கள் அப்படி அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இந்த தேசத்துல, ஏன்னா ஒரு அசுத்தமான தேசம் என்று அந்த சாட் தேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அந்த தேசத்துல பாருங்க இப்படிப்பட்ட காரியம் நடக்கிறதுனால, சின்ன பிள்ளைங்க என்ன செய்வாங்க, அது சரியான பராமரிப்பு, சரியான சத்து இல்லாம நெறைய குழந்தைங்க என்ன செய்வாங்களாம், 5 வயசுக்கு கீழ இறந்து போயிடுவாங்க. இது ரொம்ப ஒரு வேதனையா இருந்துச்சு. அப்பதான் அந்த சகோதரி அந்த ஜெப குறிப்புக்காக அவங்க ஜெபிச்சாங்க. அப்ப அவங்க ஜெபிக்கும்போது சொல்றாங்க, அவங்க செகண்ட் டெலிவரியோட நம்ம இந்த குழந்தைய பார்ப்போமா? அப்படிங்கிற மாரி கண்டிஷன்ல இருந்தாங்களாம். அந்த நேரத்துல தான் அவங்க என்ன செய்தாங்களாம், ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து, ஒருவேளை அவங்க புறஜாதியா இருந்தாங்களா என்னங்கிறது தெரியல. அப்பதான் சொல்றாங்க, அன்னைக்கு தான் அர்ப்பணித்து, நான் ஆண்டவரிடத்துல என் வாழ்க்கைய அர்ப்பணிச்சு, அவரை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி, அப்படி அப்ப அவங்க சொல்றாங்க, நம்ம பிள்ளைய பார்ப்போமான்னு சொல்லி, அந்த உள்ளத்துல கண்ணீரோடு ஏன்னா அவங்களுக்கு எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். வேதனை தானே இந்த சாட் தேசத்துல உள்ள இந்த மக்கள் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கும். நம்ம இந்த குழந்தைய பார்ப்போமா? அல்லேலூயா ராகேல் பாருங்க, உனக்கு 2வது பையன் அப்படின்னு சொல்லி அவங்க அதை என்ன செய்யல. ஏன்னா அவங்க ஜீவன் வந்து என்ன செய்யுது, அந்த டைம்ல இதாயிடுச்சு. அப்படி அநேக காரியங்கள் அந்த தேசத்த குறிச்சு என்னது எனக்கு அந்த அன்னைக்கு நான் வந்து என்ன செய்தேன், அதுல பங்கெடுத்தேன். ஏன்னா 12 டூ வந்து 2:00 நம்ம இந்திய நேரப்படி. அதாவது முதல் சனிக்கிழமையும், 3வது சனிக்கிழமையும். போன மாசம் 5வது சனிக்கிழமை வந்ததுனால பிரச்சனை. 12லேருந்து 2 மணி வரைக்கும். நான் எஸ்தர் எழுப்புதல் ஜெபங்களுக்கு அத அனுப்பல. ஏன்னா உங்கட்ட இந்த டைம் பிரேயர் டைம் அந்த டைம் தான். அதனால நான் ஒரு சிலருக்கு மட்டும் என்ன செய்றேன், திருட்டு போறவங்க, அட்டெண்ட் பண்றவங்க பண்ணட்டும். சரி விருப்பம் இருந்தா செய்யட்டும். அதனால எவ்வளவோ ஜெபங்கள் நடக்குது. விருப்பம் தான் இருக்குது. நான் அதனால எஸ்தர் எழுப்புதலுக்கு அத அனுப்பல. ஏன்னா அந்த டைம்ல பிரேயர் நடக்கிறதுனால. அப்ப பாருங்க அந்த சகோதரி வேதனையோடு, கண்ணீரோடு ஜெபிச்சாங்க. போல தானே ஒவ்வொரு தாய்க்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தேசத்துக்காக ஏக காரியங்கள் உண்மையிலே அந்த சாட் தேசத்தை குறித்து ஏக காரியங்கள் அறிந்து கொள்ள முடிஞ்சிச்சு.
எனக்கு நான் டைம் வந்து 3 to 4க்கு நான் ஆயத்தமாகணும். அதனால என்ன செய்வேன், அந்த 12:00 உள்ள என்ன செய்வேன், அன்னைக்குள்ள காரியங்களுக்கு நான் ஆயத்தமாகி என்னென்ன ஒர்க் இருக்குமோ அத்தனையும் முடிச்சு, இந்த ஜெபத்துக்கு நான் என்ன செய்வேன், ஆயத்தமாகி 2வது முறையாக அட்டெண்ட் பண்ணேன். ஹல்லேலூயா! தேவன் கிருபை செய்தார். நெறைய காரியங்கள் அந்த தேசத்தை குறித்து அறிந்து கொள்ள முடிஞ்சுச்சு. ஏன்னா சூடான் பக்கத்துல தான் இது இருக்கு. வறுமையில சூடானுக்கு அடுத்தபடியா 2வது இந்த தேசம் இருக்குது. அசுத்தமான ஒரு தேசமா இருக்கு. அதே போல பாருங்க, அநேகர் 40 வயதுக்குள்ள மரிச்சிருவாங்க. ஆயுசும் ரொம்ப கம்மி. அப்போ இந்த தேசத்துக்காக நெறையா அல்லேலூயா லாரன்ஸ்ன்னு ஆமெ அல்லேலூயா சென்னைய சேர்ந்த ஐயா தான் நெனைக்கிறேன். ஒரு ஊழியர் ஒருத்தங்க. அவங்க அந்த தேசத்துக்கு அந்த தேசத்த குறிச்சு எல்லாம் எடுத்து அது கிட்டத்தட்ட இந்த ஜெபம் 2 மணி நேரம் ஜெபம். முதல்ல என்னது ஒரு ஸ்டார்ட்டிங் ஜெபம், ஆராதனை. அதுக்கப்புறம் ஃபுல்லா என்னது அந்த 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 தேசத்துல உள்ள காரியங்கள சொல்லி, சொல்லி என்னது ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபிக்கிறது. நெறைய அப்படி ஜெப குறிப்புகள் அப்படி சொன்னாங்க. ஒரு சில கூட அந்த டைம் காணாதுனாங்க. எதுக்கு எனக்கு அத குறிச்சு இப்படி ஒரு தேசத்துல இப்படிலாம் காரியம் இருக்கணும்னே எனக்குள்ள இன்னைக்குள்ள அதிகமான ஒரு பாரம். நம்மளும் என்ன செய்யணும்? இனி தேசங்கள குறிச்சு என்ன செய்யணும்? ஒவ்வொரு கிராமத்த குறிச்சு நான் ஒரு நாளைக்கு ஒரு கிராமம் அனுப்புறேன். ஆனா எல்லா தேசங்களுக்காகவும் ஜெபிச்சாச்சு. எல்லா தேசங்களுக்காகவும் சவுதி பீட்டர் பிரதர், வேதா பீட்டர் இருக்காங்கல்ல சிஸ்டர். அவங்க மூலமா எனக்கு பிடிஎஃப் என்ன செஞ்சாங்க தந்தாங்க. சித்ரா தேவி சிஸ்டர் அதுல உள்ளத எனக்கு தந்திருந்தாங்க. பிரதரும் எனக்கு கேட்டேன் அனுப்பியிருந்தாங்க. அவங்க தேசங்களுக்காக ஜெபிக்காங்கல்ல, அந்த பிடிஎஃப்ப வச்சு ஒவ்வொரு தேசங்களுக்காக ஜெபித்தது உண்டு. ஆனாலும் இந்த லாரன்ஸ் அவங்க நெறைய காரியங்கள். ஒரு தேசம்னா அத குறிச்சு நெறைய டீட்டெயில்ஸ் எடுத்திருக்காங்க. எனக்கு அது ரொம்ப ஒரு வாஞ்சை. அதனால அந்த பீட்டர் ஜேம்ஸ் அந்த இடையில வந்து என்ன செய்யணும் கேட்டு, எப்படி ஒரு தேசத்த குறிச்சு இவங்க எவ்வளவோ காரியங்கள் எடுக்குறாங்க. அந்த தேசத்துல உள்ள எல்லா காரியங்களும். வடக்கு பகுதிய பார்த்தீங்கன்னா, அ மற்ற ஜனங்கள் முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதி. தெற்கு பகுதி பார்த்தீங்கன்னா, வந்து கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய பகுதி. இந்த கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய பகுதி நல்ல செழிப்புள்ள பகுதியா இருக்குது. வடக்கு பகுதி என்னன்னா, வெள்ளம் வந்து வெள்ள தண்ணிய சேர்த்து வைக்க முடியாம எல்லாம் வாரிக்கொண்டு போயிரும். நெறைய காரியங்கள் இருக்கு. நீங்க கூட சார்ட்டர்ட் இந்த தேசத்த எடுத்து கொஞ்சம் பாருங்க. ஆப்பிரிக்கா கண்ட்ரி. அதனால எனக்குள்ள இப்ப ரொம்ப ஒரு வேதனை இருந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு தேசங்கள், எவ்வளவோ காரியங்கள் நம்ம தேசங்களுக்காக ஜெபிக்க வேண்டியிருக்கு. நான் தனிப்பட்ட முறைக்காவது என்ன செய்யணும்? ஒரு தேசத்த எடுத்து சாயங்காலம் இப்ப தாலுகாவுல உள்ள வில்லேஜஸ் அனுப்பிட்டு இருக்கேன். ஆனாலும் கூட எனக்குள்ள ரொம்ப ஒரு பாரம். எனக்கு என்ன செய்யணும்? அவங்கட்ட கேட்கணும். நான் வந்து அந்த காரியங்கள எடுக்கணும். அல்லேலூயா! நான் இப்ப சிலருமே சர்வீஸ்லாம் நெறைய காரியங்கள் அதுலருந்து எடுக்குறாங்க. நான் வந்து பொதுவா ஒரு தேசத்த குறித்து அறியணும்னா, என்ன செய்வேன்? அந்த தேசத்த குறிச்ச டீட்டெயில்ஸ போட்டு அந்த தேசத்த குறிச்சு போட்டு, அப்படியே காரியங்கள் அதேபோல அங்க உள்ள நெறைய சுற்று இடங்கள் பிளேஸஸ் குடுத்துருப்பாங்க. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் போட்டு பார்ப்பேன். என்ன அவங்களுடைய வாழ்க்கை முறை இப்படி எடுப்பேன். ஆனா அந்த வந்து பிரதர் வந்து நெறைய காரியங்கள், அங்க உள்ள காரியங்கள் நெறைய காரியங்கள் எடுத்திருந்தாங்க. அதனால உண்மையிலேயே பாரத்தோடு தேசங்களுக்காக ஜெபிக்க வச்சாங்க. அது சரியா? இந்த வேளையிலும் கூட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்காக இத சொல்றேன்னா, ஹல்லேலூயா கர்த்தருடைய அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவருமே தேசங்களுக்காக இன்னும் பாரத்தோடு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இப்போ சவுல் பாருங்க, அ ஆமா எதுக்காக சொன்னேன்னா, நம்ம வாழ்க்கையிலும் கூட அந்த சகோதரிக்கு டெலிவரி டைம்ல தான் அவங்க ஆண்டவருக்கு ஒப்புவிச்சாங்க தானே! அல்லேலூயா! அதப்போல இந்த இணைப்பில் வந்த தெய்வ பிள்ளைகள், அல்லேலூயா! ஏதோ ஒரு வந்து உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம், ஒருவேளை புற மதத்துல இருந்திருக்கலாம். அல்லேலூயா! ஏதோ ஒரு காரியம் உங்கள என்ன செய்யணும்? ஆண்டவர் அண்டை அல்லேலூயா! அன்னைக்கு நான் செப்பனியா, இப்போ வந்து நான் ஒரு டைம் பைபிள் ஃபுல்லா முடிச்சு, அதுக்கப்புறம் என்னதுன்னா, நான் ஒவ்வொன்னையுமே திருப்பி, 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 திருப்பி என்ன செய்றேன்? போட்டு, போட்டு அந்த வசனங்கள நான் வந்து என்ன செய்றேன்? மேலும், மேலும் அத கேட்கிறேன். ஏன்னா, செப்பனியாவுல ஒரு வார்த்தை சொல்லப்படுது. அவங்க என்ன செய்யல? அவங்க என்னை தேடி விசாரிக்காத ஜாதி அப்படின்னு என்ன செய்றாரு ஆண்டவர் சொல்றார். அப்போ ஆண்டவருடைய உள்ளத்தின் எண்ணத்த பாருங்க. அவர தேடி விசாரிக்கணுமா ஜனங்கள். அப்ப இந்த நாள்ல நம்ம அதுக்கெல்லாம் ஜெபிக்க போறோம். அவர வந்து ஜனங்கள் என்ன செய்யணுமா? தேடி விசாரித்து அவரண்டே வரணுமா. அதப்போலதான் இந்த நாள்ல இணைப்பில் வந்த தெய்வ பிள்ளைகளாகிய அல்லேலூயா! நீங்கள் ஆண்டவர குறிச்சு என்ன செய்யலாம்? ஒருவேளை உண்மையான தெய்வம் யாரு? அப்படிதானே இந்தியாவின் அப்போஸ்தலன் எனப்படுகிற சாது சுந்தர் சிங் ஐயா அவர்கள் உண்மையான தெய்வத்த கண்டு கொள்ளணுமே! அப்படி தேடி அவங்க என்ன செய்தாங்க? செஞ்சு ஆண்டவரை கண்டு கொண்டாங்க. அப்படி இந்த இணைப்பில் வந்த தெய்வ பிள்ளைகள் என்ன செய்யலாம்? நீங்கள் ஆண்டவரை அப்படி கண்டு கொண்டிருக்கலாம். அல்லேலூயா! எங்க பாஸ்டர் பெகின்ஸ்டன் அவர்கள் நேற்று ஒரு காரியம் சொல்லும்போது, அவங்க சின்ன பையன் பிளஸ் ஒன் அவன் 6த் படிக்கும்போது, அவன் கூட படிக்கிற ஒரு பையன்கிட்ட ஆண்டவர குறித்து சொல்லி என்ன செய்றான்? சர்ச்சுக்கு வா! எங்க அப்பா செய்தி குடுப்பாங்க. ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணி கூட்டிருக்கான். அவன் வந்திருக்கான். அந்த பையன் வந்திருக்கான். அடுத்த நாள் அவங்க வீட்ல உள்ள அத்தன பேரையும் கூட்டிட்டு வந்துட்டானாம். அப்போ ஆத்துமாக்கள நம்ம ஆதாயப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு
ஒரு 6th படிக்கும் 7th படிக்கிறான். 6th படிக்கும் போதே அவனுக்குள்ள இன்னைக்கு பாருங்க அந்த ஒரு பையனை கூட்டிட்டு வந்தது ஒரு குடும்பமே வந்து அதே போலதான் இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் இணைந்து ஜெபிக்கிறோம். இந்த ஜெபங்களுக்கு மற்றவங்கள்ட்டையும் சொல்றோம். இந்த ஜெபங்களுக்கு வாங்க, இந்த காரியங்கள் நீங்க கற்றுக்கொள்ளலாம். எப்படி தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கிறது நம்ம மேல் விழுந்து எனது பெரிய பொறுப்பு. ஆண்டவர் இந்த பூமியில தன்னுடைய ராஜ்யம் பரவுவதற்கான காரியத்தை எழுப்புதல் பற்றி பிடிப்பதற்கான காரியத்தை நம்ம கிட்டதான் நினைக்கிறார் தந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஆமென். இந்த நாளிலும் கூட அல்லேலூயா கர்த்தருடைய கிருபையினாலே அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா சவுல் அவருடைய வாழ்க்கையை வச்சு நாம் ஒரு சில காரியங்களை இந்த நாளில என்ன செய்ய போறோம்? அல்லேலூயா தெரிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. முதலாவது அவர் என்ன செய்தாராம்? வேறு மனுஷனாவேன்னு சொன்னார். சரியா? அப்ப இதுல வந்து எனது வாழ்க்கை நிலையில் மாற்றம் ஏற்படுது. இதுதானே? அல்லேலூயா. ஒரு கழுதை மேய்க்கிறவராக அல்லேலூயா அப்படி ஒரு சாதாரண ஒரு நிலையில் இருந்தவருடைய வாழ்க்கையில் என்ன செய்யுது? ராஜா அப்படிங்கிற அந்த வாழ்க்கையில அவர் பாருங்க தீர்க்க தரிசனம் அதுக்கு முந்தி உரைச்சது கிடையாது. கர்த்தருடைய ஆவி அவர் மேல வந்ததுனால அவர் என்ன செய்யறாரு? சவுலும் தீர்க்க தரிசிகள் ஒருவனோ அப்படிங்கிற ஒரு பழமொழியை ஜனங்க வச்சுட்டாங்க. அப்படி ஒரு தீர்க்க தரிசியாக வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுகிறது. அப்படிதானே? அல்லேலூயா. ஆமென் ஆமென். 1 சாமுவேல் 11:5 பாக்குறோம். அல்லேலூயா. ஒருத்தர் வாசிங்க. 1 சாமுவேல் 11:5. இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே வயலிலிருந்து வந்து ஜனங்கள் அழுகிற முகாந்தரம் என்ன என்று கேட்டான். யாபேசின் மனுஷர் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். அப்ப பாருங்க மாடுகளை அவங்க வீட்டுல கழுதை இருக்கு, மாடு இருக்கு. அப்ப வயல்வெளிக்கு என்னத்தை கொண்டு போறாரு? மாடை கொண்டு போயிட்டு என்ன செய்றாரு? அங்குள்ள காரியங்களாக அப்போ ஒரு காரியங்கள் வந்து எனக்கு மாடும் கூட இவர் மேய்க்கிற ஒரு மனிதனா இருக்கிறாரு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சவுல் அவருடைய வாழ்க்கையில தான் ஒரு தீர்க்க தரிசியாக கர்த்தருடைய அபிஷேகம். ஏன்னா அதுக்கு முந்தின வசனங்கள் 10ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது சாமுவேல் தீர்க்க தரிசி என்ன செய்றாரு? அவர் மீது தலையின் மீது தைல குப்பியை ஊற்றி அல்லேலூயா ஆமென் ஆமென் உன்னை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தேவன் என்ன செய்தார்? ராஜாவாக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அனுப்புறார். அல்லேலூயா. அப்படி அவர் வரும்போது உனக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும், நீ போகும்போது என்னென்ன காரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு அந்த 10ஆம் அதிகாரத்துல அநேக காரியங்களை என்ன சொல்லப்படுகிறது. அல்லேலூயா ஆமென் ஆமென். அடுத்தபடியா பாக்குறோம் ராஜரீகத்தில் அவர் எதுல ஒரு கர்த்தருடைய அபிஷேகம் பெற்றதுனால ஒரு தீர்க்க தரிசி அப்படிங்கிற அல்லேலூயா அந்த வேறு மனுஷன். அப்படிதானே? நம்ம எல்லாம் யாரு கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கோம். எத்தனை பேர் தீர்க்க தரிசன அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு அல்லேலூயா தரிசனம் காண்கிற மக்களாக அல்லேலூயா வெளிப்பாடுகளை அல்லேலூயா பெறுகிற மக்களாக எவ்வளவு பேர் இருக்கிறோம்? கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தை நம்ம என்ன செய்யணும்? அனல் மூட்டி எழுப்பி கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆவிக்குரிய வரங்களை என்ன செய்யணும்? அனல் மூட்டி எழுப்பி என்ன செய்யணும்? நம் தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிற மக்களாக இருக்கணும். அடுத்தபடியாக ராஜரீகத்தில் அவர் ஒரு வேறு மனுஷனாய் ஒரு சாதாரண ஒரு கழுதை மேய்க்கிறவர், ஒரு மாடை வச்சு வேலை வாங்குறவர், மாடை மேய்க்கிறவர் இன்னைக்கு என்ன ஆயிட்டாரு? ராஜா. ஒரு ராஜா இஸ்ரவேல்ல முதல் ராஜாவாக என் ஆண்டவர் அந்த சாதாரணமா இருந்த ஒரு சவுலை தெரிந்து கொள்கிறார். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 21-23 வரைக்கும் வாசிங்க. 1 சாமுவேல் 10:21-23. அவன் பென்யமீன் கோத்திரத்தை அதனுடைய குடும்பங்களின்படியே சேர பண்ணின பின்பு மாத்திரி குடும்பத்தின் மேலும் அதிலே கீசின் குமாரனாகிய சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது. அவனை தேடின போது அவன் அகப்படவில்லை. அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது இதோ அவன் தளவாடங்கள் இருக்கிற இடத்திலே ஒளித்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்ற போது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான். பாருங்க சௌந்தரியத்திலும் இவ்வளவு சௌந்தரியம் உள்ளவன் இன்னொரு இடத்துல பாக்குறோம். அப்ப பாருங்க அபிஷேகத்துக்கு சவுலால் அபிஷேகப்பட்டிருக்கிறார். தீர்க்க தரிசன அபிஷேகம் கிடைக்கி எல்லாம் கிடைக்கி. ஆனாலும் பழையபடி என்ன செய்தாச்சு? ஓடி போய் ஒழிச்சுக்கிடுறாரு. நம்மளை கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது? ஒரு பயந்த சுபாவம் உள்ள மனிதனாக அல்லேலூயா ஒரு அவ்வளவு ஹைட்டு அவ்வளவு இதா இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு பயம். என்ன சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னா கூட
உன்னை இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் என்ன செய்யறார், ராஜாவாக தெரிந்து கொடுத்துதான் சொன்னா கூட நான் எப்படி இந்த ஜனங்களை ஆள்றது, நான் எப்படி யுத்தத்துக்கு போகணும், எவ்வளவு காரியங்கள் இருக்கு, நான் என்னால எப்படி முடியும்னு சொல்லி அவர் என்ன செய்யறார், ஒரு பயந்த சுபாவம் என்னது அபிஷேகம் பெற்றா கூட, கர்த்தருடைய அபிஷேகம் அவர் மீது ஊற்றப்பட்டா கூட ஒரு தைரியம் அவருக்குள்ள இல்லை. அவருக்குள்ள என்ன இல்லை, ஒரு தைரியம் இல்லை. இந்த நாட்களிலும் கூட கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைங்க நல்லா எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, நல்லா ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில ஆவியில அப்படியே ஜெபிக்க ஜெபிக்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி உடனே மாறிடும். கர்த்தர் நமக்குள்ள அபிஷேகத்தினுடைய மேன்மை என்ன செய்யணும், நமக்கு தெரியணும். கர்த்தரை நம்மளை எப்படி மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறாரு, நம்மளை ராஜாக்களா மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறாரு, நம்மளை ஆசாரியர்களாக மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும் நீதிமான்கள், அவர்களை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும். நமக்குள்ள 2 அபிஷேகம் இருக்குதே, இந்த அபிஷேகத்தின் மேன்மையை நம்ம என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். சவுல் அதை அறியாத மனிதனாக இருந்தாரு, ஒழிச்சு விடுறாரு. ஏன்னா சவுல் நான் இவரை ராஜாவாக்கிட்டேன் அப்படின்னு எல்லாத்துட்டும் போய் என்ன செய்யல, சொல்லி உடனே செய்யல. அப்படியே ஒவ்வொரு கோத்திரத்துக்கா என்ன செய்யறாங்க, சீட்டு போடுறாங்க. ஏன்னா நீங்க ராஜா வேணும் ராஜா வேணும்னு சொல்றீங்கல்ல, சீட்டு போடணும். ஆண்டவர் யாரை தெரிந்தெடுக்கிறாரோ அவரை நம்ம என்ன செய்யலாம், ராஜா வச்சிடலாம்னு சொல்லப்படுது. அப்படிதான் வந்து சொல்றாரு. அப்போ அப்படி இருக்கும்போது சீட்டு போடும்போது என்னது, பென்யமீன் கோத்திரத்துக்கு விழுது. அதுல குடும்பத்துக்கு போடும்போது கேஸ், அவருக்கு வேற எத்தனை பிளேட் இருந்துச்சுல, அதுல யார் பேர்ல சீட்டு விழுது, சவுல் பேர்ல சீட்டு விழுது. ஆள் எங்க போயிருக்கிறாரு, ஒழிச்சு இருக்கிறாரு. ஐயோ எங்க இருக்கான்னு தெரியலையே, வருவானா வேண்டும் அப்படிங்கும் போது அவன் இந்த இடத்துல இருக்கானே, ஆண்டவர் என்ன செய்தாரு, அவங்க ஒழிச்சிருக்க இடத்த காட்டி கொடுத்துட்டாரு. இந்த இடத்துல போய் ஒழிச்சுக்கிட்டு இருக்கானு, இது எப்படி இருக்கும் பாருங்க. யாருக்கும் தெரியக்கூடாது நீ ஒழிச்சு இருக்கிறாரு, பாத்திரக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா அந்த சீட்டு ஒருவேளை சீட்டு போடந்துட்டு அங்க நின்றுப்பாரா இருக்கு, தெரிஞ்சு எனக்கு தெரியல. ஓடி போய் என்ன செய்தாரு, ஒழிச்சுக்கிட்டாரு. அவரை பிடிச்சு அங்க இருந்து என்ன செய்யறாங்க, கொண்டு வர்றாங்க. கொண்டு நிறுத்தினா அவருடைய ஹைட்டை பாத்தீங்கன்னா அப்படியே இப்ப எல்லாரும் பாக்குறாங்க, எல்லாரையும் காட்டிலும் அவ்வளவு ஒரு ஹைட்டு. அப்பதான் அப்பதான் எல்லாருக்கும் சந்தோஷமாயிருது. ஏமா அப்ப இந்த சவுலுக்கு நிகரா யாருமே இல்லை, எல்லாரையும் தோலுக்குகளை தான் இருக்காங்க. நம்ம ராஜா எவ்வளவு ஹைட் வெயிட்டா, எவ்வளவு அழகா ஆளும், அவ்வளவு சௌந்தரியம் உள்ள ஒரு வாலிபன் என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. ஜனங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ரொம்ப என்ன செய்றாங்க, சந்தோஷப்படுறாங்க. அப்போ அவர் அபிஷேகம், தன்னுடைய அபிஷேகம் பெறும் பொழுது அவருக்குள்ள என்னது, ராஜரீகம் வருகிறது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 10:10 வாசிங்க. 1 சாமுவேல் 10:10. கொஞ்சம் நான் சொல்ல வேகமா பாத்தீங்கன்னா, ஏன்னா இருந்தாலும் நெட்வொர்க் பிரச்சனைகள் வராதபடி கர்த்தர் வழி நடத்தணும். 10:11. அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். அப்போ 3வது அவனுடைய ஆவிக்குறை பாருங்க, வாழ்க்கை நிலையில அவன் ஒரு சாதாரண மாம்ச பிரகாரமான மற்ற மனிதர்களை போல இருந்தவன் இன்னைக்கு என்ன செய்யறான், ஒரு தீர்க்க தரிசன ஆவி அவன் மீது வந்து இறங்கினதுனால சவுல என்ன செய்யறான், தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய ஒரு மனிதனாக, அப்படி ஆவிக்குரிய நிலையில என்ன செய்யுது, ஒரு மாற்றம் உள்ள மனிதனாக மாறுகிறார். அப்போ முதல்ல பார்த்தோம் வாழ்க்கை நிலையில் மாற்றம். அப்படிதானே, கழுதைகளை ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தவர், ஒரு சாதாரணமா இருந்தவர், ஒரு ஹல்லேலூயா அவருடைய வாழ்க்கை நிலையில மாற்றம் வருது. நல்ல ராஜரீகம், அவரை ராஜாவாக செலக்ட் பண்றாங்க. அப்படி ஆவிக்குரிய நிலையில ஹல்லேலூயா ஆமென், அவர் வந்து என்ன செய்றார், ஹல்லேலூயா மாற்றம் பெற்றவராக இருக்கிறார். இதற்காக கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற ஆமென் ஹல்லேலூயா நாம் ஒவ்வொருவரும் இப்படி ஒரு தேவன் விரும்புகிற ஒரு நிலைக்கு நம்ம வர வேண்டும்னா நம்ம செய்யக்கூடிய முதலாவது காரியம் என்னன்னா, நாம் என்ன செய்யணும், ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சவுலுடைய வாழ்க்கையில பாக்குறோம், பல நிலைகள்ல அவருக்குள்ள மாற்றங்கள் ஒரு சாதாரண மனிதனுக்குள்ள வருது. அதே போல இந்த நாளிலும் கூட இணைப்புல வந்த தேவ பிள்ளைகள் முதலாவது என்ன செய்யணும், அபிஷேகம் பெறாதவங்க இன்னைக்கு என்ன செய்யணும், அபிஷேகத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம வர்றோம், ஒருத்தர் செய்தி கொடுக்குறாங்க, பாடல் பாடுறாங்க, ஜெப குறிப்பு ஜெபிக்கிறோம், அப்படியே நம்ம என்ன செய்யக்கூடாது, போய் கொண்டு இருக்குது. யாரோ ஜெப குறிப்பு சொல்லும் போது ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, ஜெபிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. எல்லா மக்களுமே வந்திருக்கக்கூடிய எல்லா தேவ பிள்ளைகளுமே என்ன செய்யணும், கர்த்தருடைய அபிஷேகம் பெறாதவங்க இன்னைக்கு கர்த்தருடைய அபிஷேகத்தை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். அப்படி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போதுதான் நாம் வந்து என்ன செய்யணும், நமக்குள்ள இப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்து நாம் தேவனுக்கு பிரயோஜனமான பாத்திரமாக, எந்த நற்கரியும் செய்ய எஜமானுக்கு ஏற்ற பாத்திரங்களாக நம்ம என்ன செய்ய முடியும், மாற முடியும்.
இல்ல நம்மளால இந்த உலகத்துல இந்த கடைசி நாட்கள்ல நம்ம இந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திலேயே இருந்தோம்னா நம்மளால என்ன செய்ய முடியாது. இந்த ஓட்டத்தை, இந்த பரலோகத்தை நோக்கி ஓடக்கூடிய இந்த ஓட்டத்துல என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. ஏன்னா ஆவியானவர் தான் நமக்குள் இருந்து, ஏன்னா நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவன். பழைய ஏற்பாட்டுல அல்லேலூயா நம்ம நியாயாதிபதிகளை பாக்குறோம். அதே போல ராஜாக்களை பாக்குறோம். மெயினா நியாயாதிபதிகள் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆவியானவர் அவங்களுக்குள்ள வந்து இறங்குன உடனே அவங்களுக்கு அப்படி பலன் வந்து பெரிய காரியங்களை செய்வாங்க. பிறகு அவர் அவையெல்லாம் போயிருவார். இப்போ அப்படி கிடையாது. அவர் நமக்குள்ளே, நீங்க தான்ப்பா என் ஆலயம் அப்படின்னு சொல்லி என்ன செய்தாரு, நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். அப்புறம் விரும்பி ஆவியானவரே எனக்குள் வாங்கப்பா, எனக்குள் வாசம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அந்த குற்ற குறைகள் எது இருந்தாலும் என்னை மன்னிச்சு, ஆண்டவரே ஒரு விஷயம் ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் என்னை சுத்திகரிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை முற்றிலும் சுத்திகரித்து ஆவியானவரே நீர் தங்கும். ஏன்னா நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்கு தான் நமக்கு ஆவியானவர், பரிசுத்த ஆவி. அப்போ அதே போல நமக்குள்ள இந்த நம்ம வெளிப்பிரகாரமா சரீரத்துல இருக்கிறோம். நம்ம சரீரத்துல சிறு வயதில இருந்து எவ்வளவோ மாற்றங்கள், சிறு பிள்ளையா இருந்து அதே போல வாலிபராகி பெரியவங்களாகி அப்படி வளர்ச்சிகள் நமக்குள்ள இருக்குது. அதே போலதான் நம்முடைய உள்ளான மனுஷன்ல அந்த மாற்றங்கள் இருக்கணும். நல்ல ஒரு மெச்சூர் லைஃப், எப்பொழுதும் ஆண்டவரோடு பேசி உறவாடுகிற ஒரு நிலைமை. அன்னைக்கு பாருங்க, அநேக மோசே என்ன செய்தார், ஆண்டவரோடு பேசினார். தீர்க்கதரிசிகள் ஆண்டவரோடு பேசினாங்க. அல்லேலூயா. அதே போல அல்லேலூயா ஆமென். ராஜாக்கள் என்ன செய்தாங்க, தீர்க்கதரிசிகள்கிட்ட போய் விசாரிச்சாங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்மளையே என்ன செய்றார், தம்முடைய ஆலயமாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரையும் உடன்படிக்கை பெட்டியா வச்சிருக்கிறாரு. ஏன்னா நமக்குள்ளதான் அவர் வாசம் பண்றாரு. அதனால நமக்கு கிடைத்த இந்த பாக்கிய சுலாக்கியத்தை நாம் நல்ல முறையில பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் பாருங்க, அல்லேலூயா, முதலாவது நம்ம அந்த 10ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அவர் கழுதையை தேடி போறாரு. அந்தால என்ன செய்றாரு, உன் கழுதை கிடைச்சாச்சுப்பான்னு சொல்லிட்டு என்ன செய்றாரு, நீ கழுதையை குறிச்ச கவலையை விடு, இன்னைக்கு என்ன செய்யணும், நீ என் கூட தங்கி இருந்துட்டா நாளைக்கு தான் உன்னை அனுப்புவேங்காரு. மற்றவங்களா இருந்துச்சு, ஐயோ எங்க அப்பா என்ன தேடுவாங்க, கழுதை இதா இருக்கு, நான் அப்படிலாம் அவங்க வந்து தங்க முடியாது அப்படிலாம் எதுவுமே சொல்லல. அவர் சொன்ன உடனே என்ன செய்றாரு, ஆமென் அல்லேலூயா, சவுல் கீழ்ப்படுகிறார். சரி, ஊழியக்காரர் சொல்றாரு, நம்ம அதுக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். அவர் சொன்னபடி என்ன செய்றாரு, ஏன்னா எவ்வளவு அவசரமா வயிற்று திரும்பி கொண்டு இருக்கிற வேலை, இவருங்க தங்க சொல்றாரே அப்படின்னு எனக்கு முடியாதுன்னு என்ன செய்யல, சொல்லல. அப்ப அவர் ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு என்ன செய்றார், கீழ்ப்படுகிறார். நாமும் கூட அல்லேலூயா, கர்த்தர் நம்மளை அருமையான சபையில வச்சிருக்கிறார். அல்லேலூயா, ஊழியக்காரருடைய வார்த்தையை அல்லேலூயா கனப்படுத்துகிற மக்களாக நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா தேவ அழைப்பை நம்ம தெரிந்து கொள்ளணும். அவருடைய வாழ்க்கையில பாக்குறோம், உன்னை ராஜாவா தெரிந்தெடுத்துட்டு தான் சொல்றாரு. சொன்னா கூட என்ன செய்யல, அந்த அழைப்பை என்ன செய்யல, அவரு ஏற்றுக்கொள்ளல. ஆனா அந்த மாடு மேய்ச்சிட்டு அப்படி வரும்போது சொன்னாங்க பாத்தீங்களா, இவருக்குள்ள ஆவியானவர் பலமா இறங்கினதுனால யுத்தத்துக்கு என்ன செய்தாரு, அப்புறம் அந்த அந்த கர்த்தருடைய ஆவி வந்ததுனால இவர் என்ன செய்றார், நல்ல ஒரு யுத்த புருஷனுக்குள்ள அந்த தைரியம் இவருக்குள்ள வந்துரும். அதே போலதான் இந்த இணைப்புல அந்த தேவ பிள்ளைகள் நாம் சாதாரண நபர்கள் அல்ல. அல்லேலூயா. இது எஸ்தர் எழுப்புதல் ஜெபக்குழு. இதுல வரக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுமே நல்ல ஜெபிக்கிற மக்களாக, அல்லேலூயா, தேவன் நம்மை கொண்டு தேசத்துல அக்கினிய பற்ற வைக்கணும். ஆண்டவரே என்னை கொண்டு தேசத்துல என்ன செய்யும், அக்கினிய பற்ற வைங்க. நான் இருக்கிற தேசம், நான் இருக்கிற கிராமம், பட்டணம், என் குடும்பத்துல உள்ள ஒவ்வொருவர் மேலும் எனக்குள்ள இருக்கிற, ஏன்னா தேவனுக்குள்ள இருக்கிற அந்த அக்கினி நமக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய அக்கினி தான் என்ன செய்யும், நம்மளை அதிகமா துரிதப்படுத்திக் கொண்டே இருக்கணும். இன்னும் இன்னும் ஆண்டவருக்காக இன்னும் பெரிய காரியங்களை செய்யணும், இன்னும் ஆண்டவருக்காக அதிகமா செயல்படணும், இன்னும் ஆண்டவர் ஊழியத்துல எல்லையை விசாலமாக்கணும். அப்படி எப்பவுமே நம்முடைய சிந்தை அல்லேலூயா உலக பிரகாரமான காரியங்கள் மீது நாட்டம் கொள்ளாது. என்ன செய்யும், ஆவிக்குரிய காரியங்கள், மேலானவைகளை நாடுங்கள் என்று வாசிக்கிறோம். அதே போல எங்கள் சிந்தையும் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்போ நம்முடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாய் மாறும் பொழுது அவருடைய ஊழியக்கணைக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க 2 மணி நேரம் வர்றீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் மீது உங்களுக்கு வாஞ்சை இல்லைன்னா, ஜெபம் மீது வாஞ்சை இல்லைன்னா இப்படி ஜெபத்துக்கு வந்து இருக்க முடியுமா? 2 மணி நேரம் நான் நினைப்பேன். அல்லேலூயா. ஒரு விக்கிரக வழிபாட்டுல உள்ளவனை சர்ச்சில் கொண்டு விட்ட உட்கார வச்சா 5 நிமிஷம் கூட உட்கார்ந்துட மாட்டான். நம்ம என்ன செய்யறோம், சர்ச்சுக்கு போனா அமைதியா அந்த ஆராதனை, ஆமென், செய்தி எல்லாம் முடிஞ்சு பாஸ்டர் சொல்றது எல்லாம் கவனிச்சு, அல்லேலூயா, நான் வந்து எப்பவுமே நோட்ஸ் எடுப்பேன். எல்லாம் நம்ம இது பண்ணி நல்ல ஒரு திருப்தியா அந்த இடத்துல அல்லேலூயா ஆமென் தேவ பிரசன்னத்தை பரலோக இன்பத்தை அனுபவிச்சு வெளியே வர்றோம். அப்போ நினைச்சு பார்ப்பேன், ஒழுங்கும் கிரமமா
சிறுவர்கள் ஒரு சைடு, ஆண்கள் ஒரு சைடு, பெண்கள் ஒரு சைடு, முன்னாடி சிறுவர் சிறுமிகள், வாலிபர்கள், பெரியவங்க, அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? ஒரு ஒழுங்கும் கிரமமும். அப்ப ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஒழுங்கும் கிரமமா செய்யக்கூடியவர், இப்படிதானே? அல்லேலூயா. எங்க பார்த்தாலும் ஒரு வரிசை. இது ஒரு பிரஜாதி கோயில்ல பாத்தீங்கன்னா அப்படி கூட்டம் அப்படி மொத்தமா நினைச்சு ஒண்ண நெருக்கிக்கிட்டு இப்படி ஒரு லைன்ல அவங்க நிப்பாங்களா? அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அவங்க மனம் போன, ஏன்னா அவங்களுக்குள்ள இதெல்லாம் கற்றுக் கொடுக்கப்படல. அங்க கற்றுக் கொடுக்க யார் இருக்கிறா? அவங்க போய் ஒண்ணு இல்லாத விக்கிரத்தை பார்த்துட்டு நினைச்சுறாங்க, வர்றாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, தம்முடைய அல்லேலூயா. எனக்கு செப்பனியா தான் நினைக்கிறேன், ஊத்தை அந்த ஒரு தேசத்தை குறிச்சு சொல்றாரு, அது ஊத்த பிடிச்சதுன்னு சொல்லி. அல்லேலூயா. எனக்கு அன்னைக்கு அந்த சாட் தேசத்தை குறிச்சு சொல்லும்போது நான் அதைத்தான் நினைச்சு, என்னடா ஆண்டவர் வேதத்துல ஊத்த தேசம்னு எழுதியிருக்காரு. ஊத்தன நாட்டம் பிடிச்ச அசுத்தம் உள்ள ஒரு தேசம் அதுன்னு சொல்லி செப்பனியா 1ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 1ஆம் அதிகாரத்துல ரைட் சைடு வரும். அந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கிடுங்க. அல்லேலூயா. 2வது டைம் நினைச்சேன், ஃபுல்லா செப்பனியா பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நான் அந்த சாட் தேசத்துக்காக ஜெபிக்கும் போது அப்படிதான் நினைச்சேன். அல்லேலூயா. எனக்கு பாடல் பாடினோம். நாற்றமாக இருந்த வாழ்க்கையை கர்த்தர் எப்படி சொன்னார்? நல்லா நம்மளே நல்ல வாசனை உள்ள மக்களாக, இன்னைக்கு நம்ம பேரை சொன்னாலே அந்த சிஸ்டரா நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா என்ன செய்வாங்க, மற்றவங்க காரியத்துக்காக பரத்தோடு என்ன செய்வாங்க, ஜெபிப்பாங்க அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவின் வாசனை வீசுகிற மக்களாக, மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற மக்களாக, மற்றவர்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற மக்களாக ஆண்டவர் கர்த்தர் நம்மளை அபிஷேகத்தினாலதான் நம்ம அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியுது. அதே போல சவுல் அல்லேலூயா திரும்பி வரும் பொழுது அப்படி சிறிய தகப்பன் கேட்கிறாரு, எங்க போனீங்க, என்ன ஏதுன்னு கேட்கும்போது, அப்போ நாங்க என்ன செய்த அப்படி கழுதையை தேடி போனோம். அப்போ இப்படி அது கிடைக்கல, திரும்பி வந்துகிட்டு இருந்தோம். அப்போ சாம்பல் வச்சுட்டு போனாச்சுன்னா அப்போ அவர் என்ன சொன்னாரு உனக்கு அப்படின்னு ரொம்ப துரிதமா கேட்காரு. கழுதைகள் கிடைச்சிடப்பா, கழுதைகள் கிடைச்சிடும் அப்படின்னு கிடைச்சிட்டு அப்படிங்கிறத சொன்னாங்க அப்படின்னு. ஏன்னா ராஜாங்கத்தை குறித்த எந்த காரியத்தையும் என்ன செய்யல சவுல் சொல்லல, மறைச்சு வச்சுக்கிடுறாரு பாருங்க, அதை பத்தியே சொல்லல. அதே போல மரியாள் அவங்க வாழ்க்கையில பாக்குறோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும்போது நீ என்ன செய்வாய், உன்னதனுடைய நிழல் உன் மீது என்ன செய்ய வல்லமை நிழலிடம், நீ ஒரு மகனை பெறுவாய் என்று சொல்லி எல்லா காரையும் சொல்றாரு, யாருக்கிட்டையும் சொல்லல. ஏன்னா அவங்க அந்த மரியாளுடைய அந்த கருத்தை, அவங்களுடைய பாத்திரத்தை நான் நினைச்சு பார்க்கும்போது அவங்க ரொம்ப ரகசியங்களை அப்படியே மனசுல வச்சுக்கிடுறவங்க. அதே போல நல்ல பொறுமை உள்ளவங்களா இருந்தாங்க. ஏன்னா அப்படியே பாருங்க, குழந்தை பிறக்கிற நேரத்துல கூட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனா லேசான காரியமா, நிறைய காரியங்கள் பிள்ளைகளை தூக்கிட்டு ஓடுறது, எவ்வளவு காரியங்களை ஆண்டவருக்காக, ஆண்டவரை பெற்றெடுத்த அந்த தாய் எவ்வளவு காரியங்களை என்ன செய்றாங்க வாழ்க்கையில. யோசேப்பு 2 பேரும் தான் எவ்வளவோ காரியங்களை கஷ்டங்களை அனுபவிச்சாங்க பாத்தீங்களா? அல்லேலூயா. கிறிஸ்துவை பெற்றெடுத்த அந்த தாய் அவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிச்சாங்க. அவ்வளவோ நிந்தை அவமானமான பேச்சுகள் மற்ற ஜனங்கள் பேசினா கூட அதை என்ன செய்யல, எந்த இடத்துலயும் வாய் திறந்து என்னது எதையும் சொல்லாத ஒரு தாயாக இருந்தாங்க. அதே போல நம்ம நம்முடைய வாழ்க்கையில அல்லேலூயா கர்த்தர் நமக்கு கொடுத்த தரிசனங்கள் வெளிப்படுத்தல, ஆண்டவர் சொன்னா என்ன செய்யணும், சொல்லணும். மற்றபடி சில காரியங்களை ஆண்டவர் சொல்லதுக்கு அனுமதிக்க மாட்டாரு. அப்படி அனுமதிக்காத காரியங்களை, அதாவது எந்த காரியத்தையும் சொல்றாரோ அதை மட்டும் என்ன செய்யணும், சொல்லணும். ஏன்னா அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், எனக்கு கொடுத்த தரிசனங்கள் வெளிப்படுத்தல நான் என்ன செய்யல, சொல்லாம இருக்கலன்னு சொல்லி தனக்கு தேவன் கொடுத்த அந்த தரிசனங்கள் வெளிப்படுத்தல என்ன செய்றார், சொல்றாரு. எதுக்காக இப்போ கர்த்தர் எனக்கு கொடுக்குற தரிசனங்கள் எல்லாம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்றேன்னா, நீங்க என்ன செய்யணும், அப்படியே நீங்களும் என்ன செய்யணும், அந்த ஆழமான அனுபவத்துக்குள்ள, அந்த தரிசனத்துக்குள்ள எல்லாரும் வரணும் அப்படிங்கறதுதான் நான் என்ன செய்றேன், அல்லேலூயா வாஞ்சிக்கிறதுனாலதான் ஆவியானவர் என்ன செய்வாங்க, சிலருக்கு தரிசனத்தை கொடுக்கும்போது உடனே சொல்லுவாங்க. உடனே அந்த பிரேயர் முடியலன்னா கூட இதை நீ உடனே அவங்க கிட்ட சொல்லணும்பாங்க. அப்போ அவருடைய வழிநடத்தலின்படி அல்லேலூயா நம்ம என்ன செய்யணும், மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துற காரியங்களை என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு சொல்லணும். ஆனா எந்த காரியத்தை நம்ம ஒருவேளை சில காரியங்கள் நம்ம என்ன செய்யலாம், அவர் சொல்லலைன்னா நம்ம என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு என்ன செய்றார், மனசுல வச்சுக்கிட்டார், வீட்டுல அந்த அவர்கிட்ட என்ன செய்யல, சொல்லல. அதே போல அல்லேலூயா பாக்குறோம். அல்லேலூயா. 1 சாமுவேல் 10:27 வாசிங்க. அந்த 1ஓட நான் முடிக்கிறேன். 1 சாமுவேல் 10:27. ஆனாலும் பேலியாளின் மக்கள், இவனா நம்ம ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். பேசுறாங்க, இவனா இந்த வீட்டுக்காரு இந்த கீசின் குமாரன், இவனையா நம்மள ஆள்றது, இவனை போய் ராஜாவை தேர்ந்தெடுக்காங்க அப்படின்னு சொல்லி பேலியாளின் மக்கள் என்ன செய்றாங்களாம், அவனை அப்படியே திட்டுறாங்க.
அவன் காது கேளாதவன் போல எப்படி இருந்தானா, காது கேளாதவன் போல இருந்தானா. கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேகர் நிந்திக்கலாம், அநேகர் ஏசலாம் பேசலாம். சில காரியங்களை குறித்து நீ இப்படி ஜெபம் நீ அடையிறியே, உனக்கு என்ன கிடைச்சிருக்கு, நீ இவ்வளவு கஷ்டத்திலும் பிரச்சனை இருக்கியே அப்படின்னு பல காரியங்களை சொல்லலாம். ஜெபத்துக்கு பல விதத்துல என்ன செய்யலாம், தடை போடலாம். ஆனாலும் நம்ம என்ன செய்யணுமா, அந்த எப்படி சவுல் அந்த எதிர்வினைகளினால் அவர் என்ன செய்யல, தளரல, காது கேளாத போல இருந்துட்டாராம். பாருங்க, அவங்க பேசின பேச்ச உடனே சண்டைக்கெல்லாம் போகல. எப்படி என்ன ஏசுறது பேசுறது, நான் ஆண்டவரால் அபிஷேகப்பட்டிருக்கேன், நானா வந்தேன் ராஜானிட்டு, நீங்க தானே என்ன செலக்ட் பண்ணினீங்கன்னு எதுவுமே சொல்லல. காது கேளாதவன் போல இருந்துகிட்டாராம். ஆனா பின்னாட்கள்ல பாக்குறோம் அவர் எவ்வளவு ஒரு கோபக்காரராக, எவ்வளவு ஒரு அலையிலூயா ஆமீன் இருக்கிற ராஜாவா நம்ம பாக்குறோம். அநேக ஆமீன் ஆமீன் பெலிஸ்தர்களை அழித்து நிறைய எங்க போனாலும் நல்ல ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தாரு. பின்னாடிதான் அவர் என்ன செய்தாரு, தாவீது மேல காய்மகரம் கொண்டதுனாலதான் என்ன செய்யுது, அல்லேலூயா தேவனால் விடப்பட்ட ஒரு ஆவி அவருக்குள்ள வந்துருது. அப்போ இந்த இணைப்பில் வந்துள்ள தெய்வ பிள்ளைகள் நமக்கு எதிராக எவ்வளவோ பேசலாம். ஆமீன். ஒரு நாள் சர்மிளா கூட சொன்னாங்க, அவங்க குடும்பத்துல உள்ளவங்களே அவங்க பெரியப்ப மகன் அன்னைக்கு ஒருத்தர் வந்து என்ன அவ்வளோ பேச்சு பேசுனாங்கன்னு சொல்லி. இந்த நாட்களிலும் கூட நமக்கு எதிராக கூட நிந்தைகள், அவமானங்கள், எவ்வளவோ பேச்சு நம்மகிட்ட என்ன செய்யலாம், பேசலாம். ஆனா நம்ம என்னது ஒண்ணும் கேட்காத மாதிரி, காது கேட்காத மாதிரி அப்படித்தானே. எத்தனை பேர் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, அது சொன்னா கூட அதை ஒரு பொருட்டா நினைக்காதபடி, என்ன பேசினாலும் சரி அதை ஒரு பொருட்டா நினைக்காதபடி, காது கேட்காதவங்க போல நம்ம என்ன செய்யணும், அல்லேலூயா அதை நம் மனதில் போட்டு என்ன செய்யக்கூடாது, வேதனைப்பட்டு அல்லேலூயா ஜெப ஜீவியத்திலே அல்லேலூயா நாம் தளர்ந்து போய்விடக்கூடாது. அதனால இந்த நாட்களையும் பாருங்க, அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகம் பெறணும். நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவங்க. என்ன தீர்க்க தரிசன ஆவியினால் என்ன செய்யணும், எல்லாரும் நிரப்பப்படணும். தீர்க்க தரிசன ஆவியினால் நிரப்பப்பட்டு தரிசனங்கள் வெளிப்படுத்தல், ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்கின்ற பொழுதே தேவ தரிசனங்கள் வானம் நமக்கு திறக்கப்படணும். தேவ தரிசனங்களையும் வெளிப்படுத்தலையும் பெறுகிற மக்களாக, எப்பொழுதும் ஒரு தகப்பனோடு உறவாடுகிற மக்களாக. அந்த தீர்க்க தரிசிகளை பார்க்கும்போது எலியா சொல்றாரு, தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன் நான். நம்ம ஒவ்வொரு சொல்லணும், நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன், எப்பொழுதும் அவரோடு இணைஞ்சு இருக்கிறேன். எந்த இடத்துல இருந்து நான் பேசினாலும் என் தகப்பன் எனக்கு என்ன செய்வாரு, பதில் தருவார். அப்படிப்பட்ட நல்ல ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் நமக்கும் ஆண்டவருக்கு என்ன செய்யணும், வேணும். அதனால இந்த நாளில நான் முதலாவது ஜெபிக்க போறது, அல்லேலூயா அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகத்தை என்ன செய்யணும், கேட்கணும். ஆண்டவரே என்னை அபிஷேகங்கப்பா, அல்லேலூயா. எப்படி ஒரு சவுல் ஒரு அபிஷேகத்தை பெறும் பொழுது எப்படி அந்த ராஜாங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு உயர்த்தப்பட்டார், ஆண்டவரே நானும் ராஜாதி ராஜாவாகிய உம்முடைய பிள்ளை ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த ராஜ அபிஷேகம், அல்லேலூயா ஆசாரியனுடைய அந்த அபிஷேகம் இந்த நாள்ல என் தலையின் மீது என்ன செய்யணும், ஊற்றப்படணும் ஆண்டவரே. அந்த அபிஷேகத்தை நானும் பெற்று இன்னும் ஆண்டவருக்காக வல்லமையா செயல்படணும். ஏன்னா நம்ம அந்த அபிஷேகத்தை பெற்று நல்ல அந்த அபிஷேகத்துல வளரும் போதுதான் அல்லேலூயா ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம என்ன செய்யறோம், ஆயத்தமாகறோம். அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா என்ன செய்வாரு, வழி நடத்தி கொண்டு செல்வார். நீங்க கூட மத்தியானம் அல்லேலூயா ஜெபிக்கக்கூடிய இடம் வந்து சென்னையில உள்ள ஹெல்லிஸ். அப்போ நான் என்ன செய்வேன், இந்த ஜெபத்துக்கு வர்றதுலயே காலையில என்ன செய்தேன், அல்லேலூயா கொஞ்சம் ஆயத்தமானேன். இன்னும் நான் தேவ சமூகத்துல காத்திருக்கணும். ஆனா அந்த நேம் இப்ப வந்து இப்ப என்னாச்சுன்னா, அடுத்த நாள் உள்ள நேம வந்து அந்த ஃபர்ஸ்ட் பிரேயர் அந்த அன்னைக்குள்ள பிரேயர் முடியும்னு எழுதி வச்சிருவேன். ஏன்னா அப்படி எழுதி வச்சு அந்த அந்த இடத்துக்காக அதுக்கு வரக்கூடியவங்களுக்காக முதல் ஜெபிச்சு திருப்பி அந்த இடங்களுக்காக ஜெபிக்கும்போது பாருங்க, எங்கேயோ இருக்கு சென்னை, நாங்க இருக்கிறதுக்கு கடைசியில இருக்கிறோம். எதனா அதே போல உலகத்துல எங்கேயோ இருக்கு தேசங்கள். ஆனா பாருங்க, அந்த இடத்துல உள்ள காரியங்களை கர்த்தர் நினைச்சுறாரு. அல்லேலூயா ஊழியம் செய்கிற ஒரு அருமையான சகோதரிய ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இன்னும் அங்க இருக்கக்கூடிய காரியங்கள், என்னென்ன காரியங்களுக்கு ஜெபிக்கணும்னு சொல்லி, அப்ப எங்கேயோ உள்ள காரியங்களை என்ன செய்றாரு, வெளிப்படுத்தி அதை வச்சு என்ன செய்றாரு, ஜெபிக்க வைக்கிறாரு. இன்னைக்கு கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 1364வது இடமாக சென்னை பட்டணத்தில் உள்ள ஹெல்லிஸ் ஆண்டவர் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ஹெல்லிஸாக என்ன செய்யுது, மாறப்போகுது. இப்படி நம்ம என்ன செய்யணும், தேசங்களை சுதந்திரிக்கிற மக்களாக இந்த ஜெபத்துல நீங்க இணைஞ்சு ஜெபிக்க வர்றீங்க. ஜெபிக்கிற ஜெப குறிப்புகளுக்கு உடனே பதில் பெற்று அப்படியே வளரணும். இந்த அல்லேலூயா நல்ல ஒரு விருட்சமாக இந்த ஜெபக்குழு வளர்ந்து நல்லா பூத்து காய்த்து கனிதந்து அநேகருடைய வாழ்க்கைய கட்டி எழுப்புகிற ஜெபக்குழுவாக இதுல வர்றவங்க சுகம் பெறணும். நேற்று நாங்க எங்க ஃபேமிலி ஜெபத்துல நான் அதுக்குதான் அதிகமா ஜெபிச்சேன். எசப்பா இன்னும் வல்லம கிருபை வேணும். என்ன வியாதியில என்ன பிரச்சனை வந்தாலும் சரி,
உடனே இந்த ஜெபத்துல இணைஞ்சு ஜெபிக்கும் போதே அவங்களுக்கு சுகம் கிடைக்கணும், அவங்க விடுதலை பெறணும். அப்படித்தானே தேவனுடைய எழுப்புதல் தேசத்துல பற்றி பிடிக்கும். அப்படித்தானே ஜெப குழுக்களுக்குள்ள வரணும்னு நம்ம இணைஞ்சு ஜெபிக்கும் போது அக்கினி பற்றி பிடிக்கணும். அல்லேலூயா. வர்றோம், ஜெபிக்கிறோம், போறோம், அப்படி அல்ல. வளரணும், ஜெபம் வளரணும். ஜெபத்தை நடத்துகிற செல்வி ஜோயில என்ன செய்யணும்? இன்னும் வரங்கள், கிருபைகள் ஜெபத்துல வரும்போதே யார் என்ன காரியத்துக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற வெளிப்படுத்தல் கிடைக்கணும். சகோதரி, நீங்க இந்த காரியத்துக்காக இந்த சகோதரி வந்திருக்காங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்க காரியத்தை குறிச்சு என்கிட்ட பேசினாரு. இந்த காரியத்துல இருந்து என்ன செய்யுது? உங்களுக்கு இன்னைக்கு விடுதலை. அப்ப என்ன குறிச்சு ஆண்டவர் பேசியிருக்காரே அப்படின்னு ஒருத்தவங்க புதுசா தான் வர்றாங்க. இல்ல ஒரு சாதாரண ஒரு நிலைமையில இருக்காங்க, ஜெப ஜீவியத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை குறிச்சு இப்போ 4 மாடிக்கெல்லாம் போறாங்கன்னா அதுக்கு எங்க போறாங்க? என் பேரை ஆண்டவர் சொல்ல மாட்டாரா? என்ன கூப்பிட மாட்டாரா? அப்படி பேரை கூப்பிட்டாச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. அதை போல இந்த ஜெபம் இருக்கணும். அப்படிதானே? நான் என்ன வரங்கள், கிருபைகளை ஆண்டவரே எனக்கு தரணும்ப்பா. ஜெபத்துல எல்லாருடைய காரியங்களும் என்ன செய்யணும்? வெளிப்படுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம இந்த ஜெபத்துல வரும்போதே அவங்க காரியத்தை சொல்லணும். இன்னைக்கு நீங்க என்ன பிரச்சனையில இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வியாதி இருக்குது, உங்களுக்கு என்ன செய்யுது? அல்லேலூயா. அவன் சுகம் கிடைக்கி. அதே போல பாருங்க, சபையில ஒரு சகோதரர் அடுத்த நாள் வர்றாரு. முந்தின நாளே அங்க உள்ள ஒரு சாதாரண ஒரு விசுவாச சகோதரிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. நாளைக்கு இன்ன பேர் உள்ள ஆளு இங்க வருவாங்க. அதை பாஸ்டர் சொல்றாங்க. பாஸ்டர் ஆவியானவர் இப்படி ஒரு காரியத்தை சொல்றாங்க. அடுத்த நாள் பாருங்க, அதே ஆளு பாஸ்டர்கிட்ட பேச வர்றாங்க. அவர் ஒரு புறஜாதி மனுஷன் பேச வர்றாங்க. வரும்போது பேரை கேட்கறாங்க. பேரை உடனே அவருக்கே ஷாக் ஆயிடுச்சு. நேற்று அந்த சிஸ்டர் இன்னும் பேர் வருவாருன்னு சொன்னாங்க. உடனே அந்த சிஸ்டரை வர சொல்லுங்கன்னு சொல்லி, சிஸ்டர் நேற்று உங்ககிட்ட ஆவியானவர் ஒரு பேரை சொன்னார்ல, ஒரு சகோதரன் வருவானி, அந்த பேரை சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு அந்த பேரை சொன்னோடனே இந்த சகோதரனுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. தன்னை முற்றிலும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து தெய்வ மனிதனாய் என்ன செய்தாராம்? மாறினாராம். அதே போலதான் இந்த ஜெபத்துக்கு புதுசா வர்றாங்கன்னா அவங்க வர்றதை ஆண்டவர் என்ன செய்யணும்? அல்லேலூயா. அவங்க என்ன காரியத்துக்கு வர்றாங்க, என்ன பிரச்சனையில இருக்காங்கன்னு ஆண்டவர் வெளிப்படுத்த. அதே போல இணைப்பில் வர்ற எல்லாரும் சுகம் பெறணும், நல்ல சுகபல ஆரோக்கியத்தோட இருக்கணும். அதே போல அவங்க யாருக்காவது ஜெபிக்க சொன்னா அந்த காரியத்துக்கு என்ன செய்யணும்? ஜெபிக்கும் போது உடனே அவங்களுக்கு விடுதலை கிடைக்கணும். அப்ப நம்ம கிறிஸ்துவின் மனதுருக்கம் உள்ள மக்களாக, ஆண்டவரை போல புலம்பி அழுது ஜெபிக்கிற மக்களாக, ஆத்தும பாரம் நிறைஞ்ச மக்களாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆத்தும பாரத்தினால் நிரப்பணும். அப்படி ஆத்தும பாரத்தினால நிரப்புனாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? தேசங்களுக்காக அழுது ஜெபிக்க முடியும். எனக்கு எவ்வளவு தேசங்கள் பாருங்க, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பிரச்சனை, சாப்பாடு இல்லாம எவ்வளவு மோசமான நிலைமையில எல்லாம் எவ்வளவு தேசங்கள் இருக்குது. அல்லேலூயா. ஜூடான் தேசம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான தரித்திர நிலைமைகளை உள்ள சாப்பாட்டுக்கே சின்ன பிள்ளைங்கள், அந்த ஆப்பிரிக்க தேசத்துல உள்ள பிள்ளைங்களை பாத்தீங்களா எலும்பு கூடு போல எப்படிலாம் ஜனங்கள் இருக்காங்க பாருங்க. ஆண்டவர் நமக்கு எவ்வளவு பாக்கிய சிலாக்கியத்தையும் நல்லா உண்ண உணவு, உடுக்க உட, நல்லா இருக்க ஒரு இருப்பிடம். அன்னைக்கு சமையல் பண்ண போது எனக்கு அதிகாலை எங்க சார் 8 மணி இங்க டியூட்டிக்கும் போது நான் என்ன செய்யணும்? அதிகாலையில எழும்பி காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டி இருந்துச்சு. எல்லாம் செய்து அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் நான் அந்த ஜெபத்துக்கு என்ன செய்யணும்? என்னுடைய குளிக்கிறது, ட்ரெஸ் வாஷ் பண்ண எல்லா காரியங்களும் முடிச்சு என்ன செய்யணும்? ஜெபத்துக்கு வரணும். அல்லேலூயா. எல்லா காரியங்களும் செய்யணும். அப்போ எல்லாருமே அத மாதிரிதான். எல்லாரும் துரிதமாக எல்லா காரியங்களையும் செய்து முடிச்சுதான் நல்ல வேகமா வர்றீங்க. அப்ப இந்த வாஞ்சை, விருப்பம் புதுசா வந்த எல்லாருக்குள்ளயும் இருக்கணும். இன்னும் அநேகர் அக்கினியா இருந்து ஜெபிக்கணும். நல்ல ஜெபத்துல என்ன செய்யணும்? அக்கினியா இருக்கணும். தேசத்துல எழுப்புதல் அக்கினி பற்றி பிடிக்கத எல்லாருடைய கண்களும் பார்க்கணும். நீ எல்லாரும் தரிசனங்கள் பார்க்கணும். அல்லேலூயா. நல்லா ஆண்டவரோடு நல்ல ஒரு தகப்பன் பிள்ளையா நல்லா பேசணும். அல்லேலூயா. நான் அதுக்கு முன்னாடி எனக்கு கர்த்தர் தீர்க்க தரிசன அபிஷேகத்தை சிறு வயதிலே கர்த்தர் தந்திருந்தாலும், நான் காலேஜ் படிக்கும் போதும் அபிஷேகம் பெற்றேன். அப்போ அதுக்கப்புறமே எனக்கு அந்த தீர்க்க தரிசனம் தந்தாலும் அதிகமா நான் அதுக்கு முன்னே 2007க்கு அப்புறம் தான் என்ன செய்தேன்? ஆண்டவரோடு ரொம்ப நல்ல க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பா, ரொம்ப தகப்பன் பிள்ளையா, ரொம்ப உறவாடினது. ஏனோக் ஐயாவுடைய அதை நான் ரொம்ப வாஞ்சிப்பேன். அதனால நானும் ஆண்டவரோடு உறவாடணும். என்கிட்டயே நீங்க என்ன செய்யணும்? பாதிமே பத்ம தீவுல அப்போஸ்தலனாகிய அல்லேலூயா யோவானுக்கு எவ்வளவு தரிசனங்களை வெளிப்படுத்தினீங்க, பரலோக தரிசனம் எனக்கும் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிதான் என்ன செய்யணும்? அல்லேலூயா. நம்ம அப்படி கேட்டு ஆண்டவரிடத்துல, ஏன்னா 2007ல எங்க அம்மா என்ன செய்தாங்க? இந்த உலகத்தை விட்டு எந்த ஒரு வியாதியும் இல்லாம அந்த துயரம் என்னால தாங்கிக்க முடியல. அந்த தனிமையில அதிகமா கதறினேன். என் சகோதரிகள் தான் எனக்கு ஆறுதல் சொல்லி, நாங்களே ஏன்னா ஆறுதல் பெற்று இருக்கிறோம், நீ ஏன் அப்படி இருக்கிறான்னு சொல்லி அப்பதான் நான் ஆண்டவர்கிட்ட சொன்னது. பத்ம தீவுல
அல்லேலூயா ஆமென். அப்போஸ்தலனாகிய யோவான எப்படி பயன்படுத்துறீங்க, நீங்க எப்படி தரிசனங்கள்லாம் கொடுத்தீங்க, எனக்கும் அது போல தரிசனங்கள் வெளிப்படுத்தி தந்து இந்த வேதனையில இருந்து நான் என்ன மீட்டெடுக்கணும் ஆண்டவரேன்னு சொல்ல பாருங்க. அப்பா என்ன செய்தாங்க, அருமையா வழி நடத்தினாங்க. ஒரு தகப்பனோடு கூட வாழ்வது போல அருமையா ஆண்டவர் என்ன செய்தாங்க, அன்னைக்கு அந்த அந்த கேட்ட காரியத்துக்கு பதில் தந்த தேவன். எவ்வளவு மகிமையான தரிசனங்கள், எவ்வளவு வெளிப்படுத்தல்கள், என்னென்ன ஊழியத்தின் காரியங்கள் இன்ன வரைக்கும் இன்னைக்கும் அவ்வளவு அருமையாக எப்போனாலும் சரி. இப்ப நான் உங்ககிட்ட பே இந்த ஜெபம் முடிஞ்சு அவரோட நான் பேசும்போது பாருங்க, உடனே என்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அந்த பாக்கிய சிலாக்கியத்தை எல்லாரும் பெறணும். எப்பொழுதுமே வானம் திறந்தே இருக்கும். அங்கிருந்து என்ன செய்யும், கர்த்தருடைய அபிஷேகம் அது அப்படியே ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறத நான் எப்பொழுதுமே எனக்கு தரிசிக்கிற அந்த அனுபவத்துக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதனால எப்போனாலும் சரி, சமையல் பண்ணாலும் சரி, வேலை செய்தாலும் சரி, எப்போனாலும் சரி, அந்த உறவு எல்லாத்துக்குள்ளயும் வரணும். சரியா? அதனால இந்த முதலாவது நம்ம ஜெபிக்க போறது, ஆண்டவரே இந்த நாளிலும் கூட எல்லாரையும் உம்முடைய அபிஷேக வல்லமை நம்மள கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு பாருங்க, அவர் இருக்கிற இடத்துல இருக்கிற அந்த ஜீவ நதி அப்படியே நம்மளை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. டெய்லி அப்படி தரிசனத்தை எப்பொழுதுமே கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதே போல இன்னொரு இடத்துல உள்ள காரியத்தை வெளிப்படுத்துறார். எலீசா குறித்து என்ன செய்றாரு, சிலர் அனுப்பியிருக்காங்கன்னா அவங்க வெளிப்படையா தெரிஞ்ச காரியங்கள் யூடியூப்ல பார்த்து அனுப்பியிருக்காங்க. ஆனா அங்க உள்ளுக்குள்ள என்னென்ன காரியங்கள் இருக்குங்கிறத ஆவியானவருக்கு தான் தெரியும். ஆனா அருமையா இது வரைக்கும் ஒன்னா நாள் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து 1364வது இடம் வரைக்கும் தரிசனம் கொடுத்த தரிசனத்தை எழுதி வச்சிருக்கேன். டைரி எத்தனையோ டைரி முடிஞ்சிருக்கும். அதனால வருஷந்தோறும் என்ன செய்வேன், அல்லேலூயா டேட் அந்த அல்லேலூயா வருஷம் முடிஞ்ச டைரியை கூட என்ன செய்வேன் கேட்டு வாங்கி இப்படி ஒரு 4 டைரியாவது என்ன செய்வேன் என் கைக்குள்ள இருக்கும் எழுதுறதுக்காக. ஏன்னா அல்லேலூயா மெசேஜ் இது பண்றதுக்காக, அல்லேலூயா பாடல் சில டைம்ல அந்த இதுல பின்னாடி என்ன செய்வேன் எழுதுவேன். அதுக்கப்புறம் பாருங்க, அல்லேலூயா சர்ச்சுக்கு ஒரு டைரி. அதே போல டெய்லி ஆண்டவர் கொடுக்குற அந்த இடத்துடைய விஷன், அந்த டேட் போட்டு அந்த பிளேஸ் போட்டு அந்த யார் வர்றாங்க அதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் கொடுக்குற விஷயம் வரிசையா தரிசனங்கள் எழுதி எழுதி கொண்டு இருப்பேன். அப்படியே அந்நிய வாசையில ஜெபிச்சுட்டே இருப்பேன். அவர் வெளிப்படுத்தும் தரையும் டக்குன்னு நினைச்சுவேன். அல்லேலூயா உடனே அதுல எழுதுவேன். சில இதை டைம் போட்டு எழுதணும் போல உள்ளுக்குள்ள உந்துதல் வந்தனா டைம் போட்டு எழுதுவேன். எல்லாரும் இந்த அனுபவத்துக்குள்ள வரணும். இந்த ஜெபிக்கும் போதே என்ன செய்யணும், தரிசனங்கள் கிடைக்கணும். அதனால இந்த வேலையில முதலாவது ஜெபிக்க போறது ஒருத்தர் ஜெபிக்கணும். அபிஷேகம் பெறாதவங்களுக்கு இன்னைக்கு அபிஷேகம் கிடைக்கணும். அபிஷேகம் பெற்றவங்க இன்னும் கர்த்தருக்காக வல்லமையா நாங்க எழும்பணும் ஆண்டவரேன்னு சொல்லி இந்த ஒரு காரியத்துக்காக ஒருவர் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஆமென். மகிமை உண்டாகட்டும். ஜெபிங்க. நல்ல ஆவியில நிரம்பி அபிஷேகம் பெறாதவங்க இன்னைக்கு அபிஷேகம் பெறணும். அபிஷேகம் பெற்றவங்க இன்னும் ஆண்டவருக்காக வல்லமையா செயல்படணும். அப்படியே நார்மலாவே இருக்கக்கூடாது. இன்னும் இன்னும் நல்ல வரங்கள் கிருபைகள் பெருகணும். அதனால இந்த காரியத்துக்காக ஒருவர் ஜெபிக்குமாறு கேட்டு